அவர்களோட மகதாரணத்தில் போட்டி நடத்தப்படுகிறது. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله ثم الحمد لله. எங்களுடைய உயிர் தனிப்பான இது தாய்க்கல்லூரியா ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதா என்னுடைய மகத்தான மிஸ்பாஹி உலமா பேரவையின் சார்பாக எங்களுடைய அருமை தந்தை கணியத்திற்குரிய உஸ்தாதுனா ஷேகுனா அபூனா அப்துஸ்ஸலாம் ஹஸரத் ரஹ்மானி அவர்களுக்காக வேண்டி தாங்கள் கண்ணியம் செய்த இந்த மகத்துவத்தை பரிபூர்ணமாக பாபாவின் சார்பாக கபூல் செய்கிறோம். காலையில் மதரசா குர்ஆனுடைய நிகழ்ச்சி முடிச்சதற்கு பிறகு நமது ஜாமியாவில் உள்ளே நுழைகின்ற பொழுதே எங்களுடைய ஆன்மீக பேரரசான் அல்லாமா இஸ்மாயில் அசர் அவர்கள் பாப்பாவுக்கு செல்ல ஒரு கண்ணியம் செய்ய இருக்கின்றோம், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஏற்புரையாக சொல்லுங்கள் என்று சொன்ன உடனேயே அருமை தந்தை பாப்பாவுக்கு நான் கால் செய்து பேசினேன். தொடர்பு கொள்ள முடியவில்லை. சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் போனை எடுத்தார்கள். எங்களுடைய கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய எங்களுடைய ஆன்மீக ஆசான் ஷேகுனா கலீஃபத்துல் ஷாதிலியா ஓய்யும் ஹஸரத் அன்னவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது என் தந்தை யார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று கேட்டாங்க. ஒவ்வொரு மூச்சுக்கும் பேச்சுக்கும் நமது ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தந்தை அருமை நண்பர் பேசிக் கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டாங்க. எந்த இடத்திலையுமே எங்கள் ஆன்மீக பேராசான் ஓய்வு ஹஸரத் அவர்கள் சொல்லுகின்ற பொழுதெல்லாம் என் அருமை நண்பர் இப்படித்தான் சொல்லுவாங்க. என்னுடைய ஆசான் பெருந்தகை அவர்களுக்கும் என் தந்தைக்கும் இப்படிப்பட்ட ஒரு வெகுமதியை மிஸ்பாஹ் உலமா பேரவையின் சார்பாக ஏற்பாடு செய்தவைக்கு பாப்பா சொன்ன வார்த்தை ஜஸாக்கும் அல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா என்ற உயர்ந்த துஆவை மிஸ்பாஹ் உலமா பேரவை அனைத்து உலமா பெருமக்களுக்கும் செய்தார்கள் என்பதை தெரிவித்து நன்றியோடு தாங்களுக்கு முன் நிற்கின்றேன். 49 வருட காலம் ஜாமியா மிஸ்பாஹுல் ஹுதாவை பேராசிரியராக முதல்வராக இருந்து பெரும் சமூகத்திற்கு மிஸ்பாஹிகளை அர்ப்பணித்த அந்த மாபெரும் சேவையிலே அவர்களுடைய துஆவிலே என்னையும் மிஸ்பாஹிகளாக ஆக்கினார்கள். என்னுடைய அந்த சகோதரர் அனைவர்களையுமே மிஸ்பாஹி ஆலிமாக ஆக்கினார்கள். 10 வருட காலங்களையும் என்னோடு உடன் பிறந்த சகோதரர்கள் ஓதினார்கள். அது மாத்திரமல்ல, எங்கள் தந்தையின் காரணமாக எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ஆலிமாக ஆகுவதற்கு விரும்பி அதிகமாக மிஸ்பாஹி பட்டம் பெறுவதையே உயிர் மூச்சாக கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் நியத்து வைத்து விட்டோம். மிஸ்பாஹிகளாகத்தான் நாங்கள் பிள்ளைகளை ஆக்குவோம் என்று எங்களுடைய ஆசான் பெருமக்கள் எல்லாம் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய மகத்தான துஆவின் பரக்கத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் மிஸ்பாஹிகளாக ஆகுவோம் என்று நாங்கள் உறுதி கொள்கின்றோம். கண்ணியப்படுத்தி வைக்கு வாய்ப்படுத்தி வைக்க நன்றி கூறி ஜஸாக்கும் அல்லாஹு அஹ்ஸனல் ஜஸா என்ற துஆவை தாங்கள் செய்து கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.